வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா நைஃப் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யுனைடெட் கிங்டம்ல இருக்கு. ஆனா இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. ஏன்னா 1,00,000 கத்திகளை வச்சுதான் இந்த ஸ்டாச்சுவே பண்ணிருப்பாங்க. ஆல்ஃபிரட் பிராட்லி அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த ஆர்ட் பண்ண ஆர்டிஸ்ட். ஆனா இதுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கத்தி எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கலெக்ட் பண்ண கத்திகள். அதனால இந்த கத்திகளால நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமா இந்த மாதிரியான இறப்புகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணுன்ற ரீசனுக்காக தான் 1,00,000 கத்திகளை வச்சு இந்த ஏஞ்சலை பண்ணாங்க. அதனாலேயும் நம்ம தெரியல, இதுக்கு நைஃப் ஏஞ்சல் அப்படின்னு பேரும் வச்சாங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான இறப்புகள் குறையணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். லயன், டைகர் இது ரெண்டும் உரும்புச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா இருக்கும். அதுலேயும் லயன் உரும்புச்சுன்னா கொடூரமா இருக்கும். ஆனால் இந்த புலி தான் பூனை கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பூனை ஃபேமிலியே சேர்ந்தது தான். அதே தான் சிறுத்தையும். ஆனால் இந்த சிறுத்தை உரும்பாது. அதுவும் எப்படி பூனைலாம் மியாவுன்னு கத்துதோ அதே மாதிரி தான் கத்தும். பார்க்கறதுக்கு வேணா டெரரா இருக்கலாம், ஆனா வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். மவுஸோட பாயிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா இருக்கும். இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்கும். அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி தான் ஃபைனல் அவுட்டாவே நம்ம கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆரோ ஸ்ட்ரைட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அப்போ டைப்பிங் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல எது லெட்டரு எது மவுஸ்ன்னு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த மவுஸ் டிசால்வ் ஆகாது. இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் மவுஸை விட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிடுதுல, அப்பெல்லாம் அது கிடையாது. அதனால எக்கச்சக்கமான குளறுபடி குழப்பங்கள் டைப்பிங்கில் வந்துட்டு இருந்துச்சு. இதை சரி பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம லெட்டர்ஸில் இருக்கக்கூடாத ஒரு டைரக்ஷன் இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த மவுஸ் ஆரோவை இந்த டைரக்ஷனில் ஸ்லாண்டிங்காக உருவாக்குனாங்க, டிசால்வும் போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இப்போ யூஸ் பண்ணுற மவுஸாக இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மவுஸுக்குள்ளே மவுஸ் பாயிண்டரை ஈஸியாக மாற்றிக்க முடியும் எப்படி வேணாலும். ஆனால் டிஃபால்ட்டான மவுஸ் பாயிண்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்லாண்டிங்காக யூஸ் பண்ற இந்த மவுஸ் பாயிண்டர் தான். மனிதங்களுடைய டிஎன்ஏவும் சிம்பான்சியோட டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போயிடும். எந்த அளவுக்கு தெரியுமா, 98.8% மனிதர்களும் சிம்பான்சியும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீத இருக்கக்கூடிய பர்சன்ட்ல என்ன ஆக போகுது. பட் இப்போ எப்படி மனிதர்கள்லாம் இவ்வளவு ஆற்றலா செயல்படுறோமோ அதே மாதிரி சிம்பான்சியாலையும் செயல்பட முடியும். நாம கூட பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்லாம் படம் பார்த்துருப்போம். அது என்ன, நம்ம மனுஷனே ஒருவேளை அந்த ஏப்ஸ் எல்லாத்துக்கும் அறிவு நம்மள மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் படமாவே எடுத்திருப்பாங்க. நிஜமாவே அப்படி ஆகிறது ரொம்ப தூரத்துல இல்ல, சீக்கிரமாவே நடந்தாலும் நடக்கலாம். முன்னாடி மவுஸ் ரொம்ப பல்ஜா இருக்கும். அப்படியே வைக்கும் போது ஆமையோட ஷெல் மேல கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அதோடைய சைஸை குறைச்சு மைஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால அதை மவுஸ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.